கட்டிடக் காதலன். ஏதோ ஒரு முகவரியில் பிறக்கப்பட்ட உன்னை தேடி சென்று வந்து நலம் விசாரித்து அங்கங்கள் யாவிலும் என் பாதங்கள் தங்க அடிப்படையில் ஆயுதம் கொண்டு உன்னை அணு அணுவாய் அளக்கின்றேன். ஐம்புலன்கள் யாவும் ஒரே நேர்கோட்டில் சீராக அமைய முன்னேற்பாடுகள் செய்து உனக்கு வாஸ்து என்று பெயர் சூட்டுகிறேன். கற்பனையின் கலை அனைத்தையும் கணினி உதவியுடன் வடிவமைத்து பலமுறை கலந்துரையாடல் செய்து உன் தேடல்களுக்கு உரியவரிடம் ஒப்படைத்து ஒப்புதலும் பெறுகிறேன். உன் அங்கு அடையாள தோற்றங்களை கண்டு 60 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் உன்னை கட்டிய ஆள்பவரின் சிறிதளவும் காதல் குறையாதவாறு வடிவமைக்கப்பட்ட தோற்றத்தை யாவும் ஒளிர செய்து பார்வையின் ஈர்ப்பு நிலையை அதிகரிக்க செய்கின்றேன். மேலும் பூமி தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி உன் நிலையான இடத்தை தேர்ந்தெடுத்து உறுதியான அமைப்பை உருவாக்கி மகிழ்கின்றேன். அடுத்த கட்ட ஆயுதமாம் வாசல் தோரணங்கள் தொங்கவிட உட்புறமாய் சென்று அவர்களும் தங்கிவிட காற்றோட்டங்களும் உறவை கட்டிக்கொள்ள மழை வெயில் பாதங்களை உன்னுள் பதிக்காதவாறு போர்வை ஒன்றை கொண்டு உன்னை போற்றிவிடுகின்றேன். படத்தில் காட்டியவாறு நானும் மெல்ல தேகங்கள் எங்கிலும் பூசி வலுவூட்ட நீயும் சொல்ல உன் தோட்டத்தின் உருவத்தை முடித்து கொள்கிறேன். அலங்கரிக்கப்படாத மணப்பெண் உள்ளமும் அழகுபடுத்தப்படாத வீட்டுமனை இல்லமும் ரசனைகளை குறைத்துவிடும் என்ற கருத்தில் கொண்டு வண்ணப்பூச்சி வடித்தெடுத்து மின்மினி விளக்குகளால் ஒளிர செய்கின்றேன். உன் பாதத்திற்கு பளிங்கு கற்கள், உன் கூரைக்கு குளிரும் கற்கள், படுக்கை அறையில் சிலை இடுக்கை அறைகள், சமையல் அறையில் பரிமாற்ற நிலைகள், உன் கழிவறையில் கண்ணாடி பிறைகள், உன் சமையல் நிலையில் கிரானைட் அறைகள். பல வினாவுதலோடு சில விண்ணப்பத்தோடு கலந்துரையாடல்களை தேடி கடிந்து கொள்ளுதலும் சூழ உனக்கு ஒதுக்கப்பட்ட வெகுமதியில் மேற்கொள்ளப்பட்ட நிபந்தனைகளை மூலம் வாக்குகள் எழுதி கொடுத்த வரிசையின்படி உன்னை உடையவரிடம் ஒப்படைக்கின்றேன். அதில் தொடர்கிறது அவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை. ஹாய். Small Kavida, civil engineers. Tag your civil engineer friend, civil engineer lovers. Thank you.